தமிழ் சினிமா மிக முக்கியமான நடிகர் இன்று வயது மூப்பின் காரணமா உடல்நல சரியில்லாம மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டதா மிக முக்கியமான தகவல்கள் வெளியாயிருக்கு. இது தமிழ் சினிமா திரையுலகத்துல மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு. தமிழ் சினிமாவுடைய ஒரு முக்கியமான நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், டப்பிங் கலைஞர், பாடகர் மற்றும் அரசியல்வாதின்னு பன்முக திறமைகளை உள்ளடக்கி அதன் மூலியமா மக்கள் மத்தியில மிகவும் பிரபலமானவர் தான் நாசர் அவர்கள். இவரு முக்கியமா தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்பட தொழில்கள்ல பயங்கரமான ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு. அவரு சில மலையாளம், கன்னடம், ஆங்கிலம், இந்தி மற்றும் பெங்காலி படங்களையும் பணியாற்றியிருக்காரு. இவரு நடிகர் சங்கத்துடைய தற்போதைய தலைவராகவும் இருந்து வந்துட்டு இருக்காரு. நாசரை பொறுத்த வரைக்கும் கமலஹாசன் நடிப்புல வெளியான நாயகன் திரைப்படத்துல தான் முதல்ல அறிமுகமானாரு. இந்த படத்துல இவரை மணிரத்னம் தான் நடிக்க வச்சாரு. மணிரத்னம் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷமா தான் நாசரை எல்லாரும் பாக்குறாங்க. அந்த முதல் படத்திலேயே கமலுக்கு நாசர் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருப்பாரு. அதன் பிறகு கமலுடைய குருதி புனல், தேவர் மகன் படங்கள்ல கமலுக்கு நிகரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சாரு நாசர். நடிகன் மட்டும் இல்லாம இயக்குனராகவும் நாசர் அவதாரம் போன்ற தரமான படைப்புகளை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்திருக்காரு. நாசர் அப்படின்னாலே வில்லன் முகம் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான முகத்தை நாசர் காட்டுவாரு. அவரோட வில்லத்தனத்துல எத்தனையோ படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனா அப்படி நாசர் ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு வில்லன் கதாபாத்திரம் மட்டும் இல்ல, குணச்சித்திர கதாபாத்திரம் நல்லாவே வரும்னு சொல்லி குணச்சித்திர நடிகராகவும் பல படங்கள் நடிச்சு அசத்திருக்காரு. சொல்லப்போனா நாசர் அப்போதைக்கு இருந்த மிக முக்கியமான நடிகர்களான ரஜினி, கமல் ஆரம்பிச்சு இப்போ பயங்கர ஹிட் படங்களை கொடுத்துட்டு இருக்க சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி வரைக்கும் 3வது தலைமுறை நடிகர்கள் படங்கள்ல நடிச்சு மக்கள் மத்தியில இன்னமும் தனக்கென ஒரு பேரை நிரூபிச்சிட்டு இருக்கார் நாசர். நாசர் முகமது ஹனீஃப் இவரு 1958ஆம் ஆண்டு மார்ச் 5ஆம் தேதி இந்தியாவுல தமிழ்நாடு மாநிலத்துல உள்ள பாடூர்ல பிறந்திருக்காரு. இவங்களுக்கு பாஷா மற்றும் மும்தாஜ்னு 2 மகன்கள் இருக்காங்க. செயின்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளியில செங்கல்பட்டுலாம் படிச்சிருக்காரு நாசர். பள்ளிக்கு பிறகு அவரு சென்னைக்கு குடிபெயர்ந்திருக்காரு. அங்கதான் அவரு மெட்ராஸ் கிறிஸ்துவ கல்லூரியில தனது பல்கலைக்கழகத்துக்கு முந்தைய படிப்பை முடிச்சிருக்காரு. மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரியில நாடக சங்கத்துல தீவிர உறுப்பினராக இருந்திருக்காரு. அதன் பிறகு சிறிது காலம் இந்திய விமானப்படையில பணியாற்றிருக்காரு. அவரு 2 நடிப்பு பள்ளிகள்லயும் பயிற்சி பெற்றிருக்காரு. இந்த நடிப்பு பயிற்சி ஆர்வம் தான் நாசர் இன்னைக்கு இந்திய சினிமால பல இளம் நடிகர்களோட போட்டி போட்டு நடிக்க வைக்குது. நாசர் நடித்த படங்கள்ல மிகவும் ஹிட்டான படங்கள் அப்படின்னா நாயகன், தேவர் மகன், குருதி புனல், பம்பாய், அவதாரம், தேவதை, சைவம், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை போன்ற படங்கள் அவருடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்துறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாகவும் அமைஞ்சது. சொல்லப்போனா நாசருக்கு இப்போ 68 வயசு ஆகுது. ஆனா இருந்துமே தமிழ் சினிமால கொண்ட ஆர்வத்தின் காரணமா இன்னமும் ஓய்வு பெறாம அடிக்கடி பல திரைப்படங்கள்ல மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள்ல டப்பிங் கலைஞராகவும் பணியாற்றிட்டு இருக்காரு நாசர்கள். இப்படி தன்னுடைய வயதை கடந்து சின்ன பையன் மாதிரி நடந்துட்டு இருக்கிறது எல்லாருமே வியக்க வச்சது. இந்த நேரத்துல தான் ஒரு படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நாசர்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமா பக்கத்துல இல்லைன்னு சொல்லவும் டக்குன்னு அப்படின்னு நிலத்தர மாதிரி கீழே விழுந்திருக்காரு. உடனே எல்லாரும் பதறடிச்சு அவரை அழைச்சிட்டு போய் பக்கத்துல கூடிய மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அப்படி அனுமதிச்சு செக் பண்ணி பார்க்கும்போது இவருக்கு வயசு 68 ஆகுது. இந்த வயசுல அவர் இன்னும் நடிக்கிறது கண்டிப்பா அவரது உடல்நிலைக்கு மிக மிக ஒரு ஆபத்து தான் உண்டாக்கும். அவருடைய இந்த வயசுக்கு அவரு கண்டிப்பா ரெஸ்ட் தான் எடுக்கணும். அவரு இப்படிலாம் அவருடைய உடம்ப வருத்திக்கிட்டு படம் நடிக்க கூடாது. நடிச்சா அவர் உயிருக்கே ஆபத்தா போய் முடியதான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு அவருக்கு ஏற்பட்ட நெஞ்சுவலியின் காரணமா அவருக்கு தேவையான சிகிச்சைகள்லாம் இப்போ அவருக்கு அளிக்கப்பட்டு இருக்கான். சோ கண்டிப்பா நாசர் இந்த வயசுலயும் இந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியோட தமிழ் சினிமா மேல கொண்டிருக்க ஆர்வத்தின் காரணமா தான் அவரு இத்தனை படங்கள் தாண்டி இத்தனை வயசு நடிச்சிட்டு இருக்காரு. அப்படியாப்பட்ட நாசர் கண்டிப்பா குணமாகி வரணும். இன்னும் தமிழ் சினிமால அவர் நடிக்க வேண்டிய திரைப்படங்கள் நிறைய இருக்கு. எல்லாத்தையும் நடிச்சு முடிக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே இப்போ அவருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க.